கொண்டவங்கலாம் இருந்திருக்கிறாங்க. அசுரத்தனம் கொண்டவங்கலாம் இருந்திருக்கிறாங்க. ஒரு பாலகனை மாவீரனை போற்றி புகழாமல் அல்லது முறைப்படி வெல்லாமல் அநியாயத்துக்கெல்லாம் கொன்றதெல்லாம் உண்டு அந்த காலத்துலேயும். ஸோ யுக யுகமாக மாறிக்கிட்டே தான் வருவாங்க. அந்த கும்பலேருந்து ஒருத்தன் தான் திரும்ப வந்து மனுஷனாக பிறக்கிறான். மனுஷனாக பிறக்கும்போது தான் அவனுக்கு அந்த புத்தி மட்டும் அப்படியே இருக்குது. இளையராஜா பாட்டு ஒன்று இருக்கும், காலி பெருங்காய டப்பா அதில் வாசனை பலமாக தான் இருக்குதுன்னுவார். அந்த மாதிரி இந்த உடம்பு வந்து பெருங்காய டப்பா மாதிரி அப்படின்ற மீனிங்கில் அவங்க சொல்லுவாங்க. யுகம் மாறினாலும் ஜென்மங்கள் மாறினாலும் நம்மளோட சுபாவங்கள் மாறாமல் அப்படியே கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்கு. சுபாவங்கள் மாறினாலும் கண்டினியூட்டியாக ஆகிட்டு இருக்கும். இப்போனா நீங்கள் சில படங்கள் எல்லாம் பார்க்கலாம். செந்தில் பார்த்து 8 வாசிட்டு இருப்பார் கவுண்டமணி இல்லையா? அந்த மாதிரி நம்ம வீட்டுங்களெல்லாம் சிலது நடந்தால் என்ன சொல்லுவோன்னா, போன ஜென்மத்தில் அவன் கழுதியாக பிறந்திருப்பான், அதனால் 8 உதைக்கிறான்னு சொல்லுவோம். சொல்கிறது உண்டா இல்லையா? அப்போ அந்த சுபாவம், கழுதியாக பிறந்தவன் மனுஷனாக பிறந்தா கூட அவன் சுபாவம் 8 உதைக்கிறதாக இருக்கிறது. வீட்டில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு குழந்தை கேட்குது, ஏன்பா அம்மா இப்படி கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு. அவர் அழகாக சொல்கிறார், என்னென்ன உங்கள் அம்மா போன ஜென்மத்தில் நாயாக பிறந்திருப்பா, அதனால தான் இப்போ கத்திக்கினே இருக்கிறான்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போது ஜென்மம் கடந்தாலும் உருவங்கள் மாறினாலும் சுபாவம் மாற மாட்டேங்குது பாருங்கள். அந்த மாதிரி அசுரர்கள் மனுஷனாக இந்த ஜென்மத்தில் பிறந்து வந்திருந்தாலும் அவங்களோட சுபாவம் உள்ளுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்க சிங்கம் இல்லாது தூங்கிக்கிட்டு இருக்க அசுரத்தனம். அது ஹீரோங்களுக்குள்ளே கூட இருக்கும். சில ஹீரோக்களுக்குள்ளே இருக்காங்க, நல்ல மனுஷனாக தான் இருப்பான், அவனுக்குள்ளே எங்கே இருந்து அந்த அசுரத்தனம்னு தெரியாது. கோவம் வந்ததுன்னு வச்சுங்களேன், கேப்டன் பிரபாகரன் படத்தில் வர விஜயகாந்த் மாதிரி ஸ்டேஷனே தும்சம் பண்ணுறான் ஹீரோலாம். நான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம். இடம்பொருள் தெரியாமல் அதிகார வர்க்கத்தை கூட அவன் தும்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு ரியல் லைஃப் ஹீரோலாம் கூட நாங்கள் பார்த்துருக்குறோம் நம்ம வாழ்க்கையில். அவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய குணம் எப்படி வருது? என்னடா இவன் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான், சாதாரணமாக தானே இருந்தான், இவனுக்குள்ளே எப்படி வருதுன்னா அவன் பூர்வ ஜென்மத்தில் வேறையாக இருந்திருக்கிறான். அதனால் அந்த ஹீரோத்தனம் வந்திருக்குது. எவனை பார்த்தாலும் வந்து அடிக்கிறது அந்த மாதிரி. ஸோ ஒரு வீரமாக இருந்தாலும் சரி, அரக்கத்தனமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து பூர்வ ஜென்மத்தோட தொடர்பு தான். அதை வச்சு தான் சொல்கிறோம் மனுஷ ரூபத்தில் இருக்க அரக்கர்கள் இந்த மாதிரியான ஆளுங்களாம் அப்படின்னு சொல்கிறோம்.